இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடி அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா, வெண்ணிலாவை காணும்மா. ஐயோ என்னம்மா சொல்ற? ஐயோ 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 வெண்ணிலா, ஐயோ ஐயோ என் பொண்ணு வெண்ணிலா. எனக்கு வான்மதி, என்னம்மா சொல்ற? வந்தவங்க யாரு, எப்படி இருந்தாங்க, எந்த பக்கமா போனாங்க, ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியலப்பா. திடீர்னு வந்து முகத்துல அப்படியே காய்ச்சல் வச்சு அழுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவங்க தான் என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க. எதுக்கு தாண்டி, எதுக்கு தான் நான் வேண்டாம் வேண்டாம் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கல்யாணமும் அதுவுமா இப்படி கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேடி பாவி பாவி பாடி. பரமு, ஐயோ, இப்படி நடக்கும் சத்தியமா எனக்கு தெரியாதுமா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஒரே நிமிஷத்துல என்னென்னமோ நடந்துருச்சுமா. இப்ப நினைச்சாலும் அப்படியே பயமா இருக்கு. வாங்க போய் வெண்ணிலாவை தேடலாம். என் கூட வாங்க. எங்கடி போய் தேட சொல்ற? எங்க போய் தேட சொல்ற? என் பிள்ளை எங்க கூட்டிட்டு போனானுங்கன்னு தெரியலையே. சொல்ல சொல்ல கேட்காம அவளை கூட்டிட்டு போயிடி பாவி. எந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? அவள அடிபட்டு தானே வந்து நிக்கிறேன். இப்ப வெண்ணிலாவை எங்க போய் தேடுவோம்? என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல, எப்படி இருக்கான்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. வெண்ணிலா, நீ எங்கடி இருக்க? அம்மா பயப்படாதம்மா, வெண்ணிலாக்கு ஒண்ணும் ஆகாது. வாய மூடி, எல்லாம் ஒன்னாலதான். என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது கடவுளே? எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்து. ஏ பரம, இப்ப என்னத்துக்கு நீ கத்தி கூச்சல் போட்டுனுக்குற? அவ என்ன இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா இட்டுன்னு போனா அத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கிறத விட்டுட்டு கத்திக்கின்னு இருந்தா எல்லாம் சரியா போடுமா? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பொண்ண காணோன்னு சொன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சீங்களா? அதுக்கு நீயே கத்தி கல்யாண பொண்ணு காணாம போச்சுன்னு காட்டி குத்துருவ போலகுது. உங்களுக்கு என்ன, காணாம போனது ஏன் பொண்ணு தானே? எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? என்ன பண்றேன்னு கொஞ்சம் யோசிக்க விடுங்க. பேசாம போலீஸ்க்கு போயிடலாம். ஏங்க வாங்க போலீஸ்க்கு போலாம். வேண்டாம்ப்பா, கல்யாணம் அதுமா போலீஸ் கேஸ்னு போனா தேவையில்லாத பிரச்சனை வரும். நாமளே தேடலாம்ப்பா. இல்லங்க, நீங்க அண்ணாமலை அன்னைக்கு போன போடுங்க. அம்மா, அண்ணாமலை ஆண்ட கிட்டலாம் இப்பவே சொல்லி பிரச்சனைய பெருசாக்க வேண்டாமா? பேசாம போடி அந்த பக்கம். உன் பேச்ச கேட்டு கேட்டுதான் எல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிக்குது. பரமு,